ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நான் ஈஸ்ட் வச்சும் ஈஸ்ட் இல்லாமையும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஈஸ்ட் வச்சு செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு அளவுக்கு தண்ணி, வெது வெதுப்பான தண்ணி, கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த சர்க்கரை கரையிற மாதிரிக்கு கிண்டி விட்டுருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சோன்னே 1/2 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் போட்டுக்கோங்க. ஈஸ்ட்டு போட்டு நல்லா கலந்து விட்ருங்க. நல்லா பீட் பண்ணி நல்லா கிண்டி விட்டு அப்படியே எடுத்து வச்சுருங்க. 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ஈஸ்ட் நல்லா நொதிக்கணும். அது வரைக்கும் அதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் ஆயிருக்கு. எனக்கு ஈஸ்ட் நல்லா நொதிச்சிருக்கு. அது எப்படி ஆயிருக்குன்னு பார்க்கணுன்னா இந்த மாதிரி நல்லா மேலே ஆடை கட்டி நிற்கும், நொதிச்சு நிற்கும். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனியாக வரணும். இதை போட்டு தான் நம்ம மாவு பசையணும். இந்த மாதிரி வரலைன்னா அது ஈஸ்ட் நொதிக்கலைன்னு அர்த்தம். இப்போது ஒரு பவுலில் நான் 1/2 கப் அளவுக்கு மாவு எடுக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு போட்டுட்டு இதில் வேறு எதுவும் போடக்கூடாது. அப்படியே டைரெக்டாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த நொதிச்ச தண்ணியை ஊற்றி, ஈஸ்ட்டு கலந்த தண்ணியை ஊற்றி பசையணும். இதில் தண்ணியோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கப்புக்கு எனக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஈஸ்ட்டில் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பத்தாததுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு விடுங்க. ஃபஸ்ட்டே நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசைங்க. அப்போ தான் அது ப்ராப்பராக வரும். இல்லைன்னா தண்ணி ஏதாவது அதிகமாயிரும். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக கையில் ஒட்டாமல் வந்துடும். அதுக்கப்புறமா மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி அப்படியே மூடி வச்சுருங்க. ஈஸ்ட்டு போட்டால் 1.5 மணி நேரம் வரைக்கும் அப்படியே விட்டுறணும். இந்த மாவு நல்லா டபுள் ஆகும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அது நல்லா டபுளாக வந்திருக்குது மாவு. இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். திருப்பியும் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு குட்டி குட்டியாக நமக்கு உருண்டை பிடிச்சி நம்ம இனி நான்க்கு தேய்ச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் டாப்பில் கொஞ்சமாக மாவு போட்டுக்கோங்க. மாவு போட்டுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு மாவு உருட்டிட்டு தேய்க்க தொடங்கிடணும். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை தேய்ச்சிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்னால் ரவுண்ட் ஷேப் தேய்ச்சிக்கலாம். இல்லை நானோட ஷேப்பு ஓவல் ஷேப்புக்கே தேய்ச்சிக்கலாம். நான் ஓவல் ஷேப் தேய்க்கிறேன். ஓவல் ஷேப் தேய்ச்சிட்டு நான் ஒரு 4-5 பூண்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லியும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அந்த மாவு மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை தேய்ச்சி விட்டுக்கோங்க. எல்லா இடமும் படுற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் தூவிட்டு ஒரே ஒரு ப்ரெஸ் மட்டும் பண்ணி விடணும். அதில் நல்லா ஒட்டி பிடிக்கிற மாதிரி அமுக்கி விடணும். இல்லைன்னா அவ்வளோ கீழே விழுந்துடும். அதுக்காக ஒரே ஒருக்கா ரோல் பண்ணணும். அப்புறம் ரோல் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இதை சுட்டுறலாம். பேனில் உங்களுக்கு எந்த பேன் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இல்லை தோசைக்கல்ல கூட எடுத்துக்கலாம். பேனில் போட்டுட்டு பாருங்கள், இது நல்லா அப்படியே பபுள்ஸ் வரும். போட்டதுமே சூடாகி நல்லா பபுள்ஸ் வரும். பபுள்ஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போடணும். நீங்கள் ஒருக்கா கூட கீழே பார்த்துக்கலாம். அடியில் கலர் சேஞ்ச் ஆகிருக்குதா வெந்திருக்குதான்னு பார்த்துட்டு கூட மாற்றி போடலாம். நல்லா இந்த மாதிரி உப்பி வரும். மேலே உப்பி வந்ததுக்கப்புறமா திருப்பி போடுங்க. எண்ணெயெல்லாம் போடணுன்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி உப்புன உடனேயே மாற்றி போட்டுருங்க. பாருங்கள், இது சூப்பராக வருது. நல்லா ஒட்டவே இல்லை எனக்கு பேனில். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. அப்போனா நல்லா கொஞ்சம் எல்லா இடமும் வேகும். இல்லைன்னா அந்த பபுள்ஸில் மட்டும்தான் வேகும். பாருங்கள், இது சூப்பராக வந்திருக்குது. அவ்வளோதான். இதை அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு சூடோடையே கொஞ்சமாக வெண்ணெயை அதுக்கு மேலே நம்ம தடவி விடணும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ஈஸ்ட் நான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஈஸ்ட் இல்லாமல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறமா 1/4 கப்பு தயிர் எடுத்திருக்கேன். தயிர் போட்டு நல்லா கிண்டி விடணும். கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சுகர் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு
அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நம்ம பிசைஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றக்கூடாது, தயிர் எல்லாம் அதில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணுங்கள். மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மாவு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மேலே தடவி மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது 2 மணி நேரம் வரைக்கும் நம்ம எதுவும் செய்யக்கூடாது. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாவு நல்லா இந்த மாதிரி உப்பி சாஃப்டாக வந்திருக்கும். இப்போ நம்ம இதை ரோல் பண்ணி தேய்ச்சிடலாம். அதுக்கு கொஞ்சம் டேபிள் டாப்பில் கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க. மாவு போட்டுட்டு அதே மாதிரியே உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் தேய்ச்சிக்கலாம். சேம் வே தான், நம்ம ஃபஸ்ட்டு ஈஸ்ட் போட்டு எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான். கொஞ்சமாக கார்லிக் போட்டுக்கோங்க. கார்லிக் போட்டுட்டு கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஒரே ஒரு ரோல் பண்ணி அதை அப்படியே ஒட்டி பிடிக்கணும். அதுக்கப்புறம் அதை பேனில் போட்டுட்டு இது நல்லா பபுள்ஸ் வரது வர விட்டுறணும். அதுக்கப்புறமா பபுள்ஸ் வந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போடணும். பாருங்கள், சூப்பராக உப்பி வருது. ஈஸ்ட் போட்டது மாதிரியே இதுவும் சூப்பராக வருது. சேம் வே தான், எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. எனக்கு ஈஸ்ட் போட்டதுக்கும் ஈஸ்ட் போடாததுக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல, அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி தான் இதையும் எடுத்துகிட்டு கொஞ்சமாக வெண்ணெயை உருக்கி அது சூட்டோடு தேய்ச்சிக்கணும். பாருங்கள், எனக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல. நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. நல்லா ஒரு கையில் பிக்கிற அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இது நல்லா கிரேவியோடு வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். மட்டன் கிரேவி, அதுக்கப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா, அதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு காம்பினேஷன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அமுக்குங்க. சமைங்க, சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.